இன்றைக்கி டே 33 ஆஃப் நான் கோழி குஞ்சு வளர்க்க போகிறேன். இன்றைக்கி மெடிசனை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்குறது பொட்டாசியம் ஃபெர்மேங்கனேட். இது வந்து நம்ம ஷெட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணிக்கணும். அதுக்கடுத்து பார்க்க போகிறது வந்து லிக்சனு. இது வந்து எப்போ யூஸ் பண்ணணுன்றது பார்த்தீங்கன்னா டே 2லேருந்து டே 4 யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு பிஞ்ச் அளவு தான் போடணும், ஹெவி டோஸ் ஆகிடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம இது டெட்ராசைக்ளின் பார்க்க போகிறோம். இதுவும் வந்து நம்ம ஒரு லிட்டருக்கு வந்து 2 கிராம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 4th டேலேருந்து 8th டே வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். மழை டைமுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்க்க போகிறது வைட்டமின்ஸ்க்காக நம்ம ஆஸ்ட்ராவேட்டும் மெம்ப்ராலும் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைட்டமின்ஸ்க்காக தான் கொடுக்குறோம். இது ரெகுலராகவே கொடுக்கலாம் டே 2லேருந்து. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது லிவர் டானிக்கு. லிவர் டானிக் எது கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா லிவரோட ஃபங்க்ஷன் நல்லா நடக்கணுன்றதுக்காக தான். லிவரோட ஃபங்க்ஷன் நல்லா நடந்தால் தான் நமக்கு நல்லா க்ரோத் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்க்க போகிற மெடிசன் பார்த்தீங்கன்னா க்ரோவிப்ளெக்ஸு. இந்த க்ரோவிப்ளெக்ஸ் எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை போட்ட கோழி தான் எக் ஈல்டு நல்லா கிடைக்கும், அதேமாதிரி க்ரோத் நல்லா கிடைக்கும் சிக்ஸுங்களுக்கு, அதுக்காக கொடுக்குறது. அடுத்து பார்க்க போகிறது எண்டோஃப்ளெக்ஷனு. இது வந்து நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாங்கியிருக்கேன், அதனால் இப்படி இருக்குது. இது வந்து கோல்டுக்காக கொடுக்குறது, வின்டர் டைமில் மழை டைமில் கொடுக்கலாம். கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய அப்டேட் சொல்கிறேன், எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள்.